இயேசு 3ஆம் முறையாக தரையில் விழுகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு எத்தனை தடவை கீழே விழுந்தார்? 3 தடவை மாத்திரம் அல்ல, மாறாக அவர் விழுந்தது 300 தடவை. இயேசுவை தள்ளி விட்டார்கள், மிதித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள். இதன் மூலம் அவர்கள் இன்பம் கண்டார்கள். சிந்தித்து பார்ப்போம், இதெல்லாம் யாருக்காக? சித்திரவதை செய்பவர்களிடம் தன்னையே விடுவித்தார், தன்னையே விட்டு கொடுத்தார், தன்னையே ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் யாருக்காக? இயேசுடைய 3வது சோதனையை பார்த்தோமானால், அழகே இயேசுவை உயர்ந்த பகுதியை கூட்டி சென்று உலகத்தில் உள்ள எல்லா இடங்களையும் காட்டி சொல்லுகிறது, நான் உனக்கு உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தருகிறேன், நீ என்னை நெடுஞ்சான் கிடையாக வணங்கு. பிரியமானவர்கள், எவ்வளவு ஒரு வேடிக்கையான விடயம், எவ்வளவு ஒரு தைரியமான வார்த்தை சாத்தானிலிருந்து வருகிறது. மேலும் சாத்தான் இயேசுவிடம் சொல்லுகிறது, நான் உனக்கு இந்த உலகத்தை தருகிறேன், உனக்கு இந்த பாடுகள் தேவையில்லை, இந்த சாவு தேவையில்லை, இந்த மரணம் தேவையில்லை, இந்த துன்பங்கள் தேவையில்லை, நீ என்னை வணங்கு. பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறார், எனக்கு இந்த உலகம் தேவையில்லை, நான் எனது பிள்ளைகள் செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்து இரத்தம் சிந்தி பாடுபட்டு இந்த உலகத்தை மீட்டெடுத்து கொள்ளுவேன் என்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எமக்கு கொடுத்த எமது குடும்பம் நரகமாகிவிட்டதா? ஆண்டவர் எமக்கு கொடுத்த உறவுகள் நரகமாகிவிட்டதா? ஆண்டவர் எமக்கு கொடுத்த பிள்ளைகள் நரகமாகிவிட்டார்களா? ஆண்டவர் கொடுத்த பொழுது தூய்மையாகவும் ஆசீர்வாதத்தோடும் கொடுத்தார். அவர் கொடுத்ததை நாம் யாரிடம் கொடுத்து விட்டோம்? மேலும் நமது குடும்பங்களின், நமது பிள்ளைகளின், நமது உறவினர்களின், நமது தலைமுறையினரின் அரசர் யார்? மாணவர்களே, ஆகவே நாம் எப்பொழுது நமது ஆண்டவருக்கு நம்மை ஒப்படைக்கின்றோமோ அப்பொழுது சாத்தானிடமிருந்து அந்த அதிகாரம் பறிக்கப்படுகிறது. ஆகவே இன்று நாம் முயற்சி செய்வோம், நமது ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக ஒப்படைப்போம். ஆமென்.